இங்க வந்து பெர்ஃப்யூம் உடைய ஸ்மெல் வச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பீங்க, இந்த மூட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க அப்படி? எனக்கு பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். யூசிங் ஒன் சிங்கிள் பெர்ஃப்யூம் ஃபார் ஒன் கேரக்டர். இன் ஏஆர்எம்ல பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் 3 different perfumes. For 3 different characters. Satyabama Institute of Science and Technology, admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. We are very good friends. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி yesterday night also me and my family was, we are two small town boys. அவன் சுல்தான் பத்தேர் இருந்து வந்தான், நான் இரிஞாலக்குடியில் இருந்து வந்தேன். We dreamt of being in cinema. அவர் தான் இதை சொன்னார். நான் என்னோட ஊரில் தான் இருப்பேன், அங்கேயே தான் கதை எழுதுவேன், டெய்லி காலைல போய் டீ சாப்பிடுவேன், டெய்லி வயலுக்கு போவேன், ஆனால் நைட்டு உட்காந்து கதை எழுதுவேன். கதை முடிச்சதுக்கப்புறம் கொச்சின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுவேன், ஒரு ரூம் போடுவேன், ஆர்டிஸ்ட் வந்து கதை சொல்லுவேன். என்னோடது இட்ஸ் a joint family. என்னோட அப்பா அம்மா, my brother, his wife and kids, and my wife and kids. Weekends ஆனால் my sister, her husband and 3 kids, they all also come. One thing you can't live without. Food, water, shelter. ஆக்ட் பண்ணலனா டொவினோ என்னவா இருந்திருப்பார் ஒரு ஆக்டரா இல்லனா? தெரியாது. Maybe a chef or a stylist, hair stylist. I love doing all this. ட்ரெய்லர் பார்த்தோன்னே வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து நான் ஆக்சுவலி மலையாளத்தில் ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ஸோ அது தமிழில் வரப்போகுது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த படத்துலேருந்து? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் நரிவேட்டை? என்ன எதிர்பார்க்கலாம்னா கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு நல்ல படமாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமான படமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டொவினோ. டொவினோ செலக்ட் பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி மீனிங்ஃபுல்லான, இல்லை ஆடியன்ஸுக்கு என்டர்டெயின் பண்ணுற, இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுற அப்படின்ற படங்கள் மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுறார். அந்த வகையில் அந்த ஹோப்பில் இந்த படத்துக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான படம். அண்டு தமிழில் இது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற படம் பிகாஸ் ஆஃப் நமக்கு மண்ணும் மண்ணை சார்ந்த போராட்டமும் இந்த பூமிக்கான விடுதலைக்கான போராட்டமும் நம்ம ரொம்ப நெருக்கமாக அனுபவித்த கதை. ஸோ அது இவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். திங்க் நீங்கள் வந்து நிறைய போலீஸ் படங்கள் பண்ணியிருக்கீங்க. I think it's fourth one. Fourth or fifth இல்லையா? ஸோ பட் எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ஏதோ ஒரு வேரியேஷன் காட்டி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது மேனரிசம்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை எப்படி பண்ணுறீங்க டு பிரிங் இன் நியூ திங்ஸ் எவ்ரி டைம்? ஆக்சுவலாக அது பண்ணும்போதே இது மைண்டில் ஓடிட்டு இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படி மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் எவ்ரி கேரக்டர் இந்த டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும்ல ஃபர்ஸ்ட்டு, அது டிஃப்ரெண்ட் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற கேரக்டர், அதனால பிஹேவியரும் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இந்த காக்கி சட்டையோட கலர் மட்டும்தான் சேமாக இருக்கணும். நான் எங்கேயும் படித்தேன், மேபி நீங்களே கூட ஏதோ மலையாள இன்டர்வியூவில் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் படித்தேன், இங்கே வந்து பெர்ஃப்யூம் உடைய ஸ்மெல் வச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பீங்க, இந்த மூட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்னன்னா எனக்கு பெர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். மெமரிஸ் ஆர் வெரி மச், ஐ மீன் the smells can bring back our memories. So when I was studying in 10th standard, that's when I had this thought for the first time. So every year புதுசா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு போகும்போது சேம் ஸ்மெல் தான் இருக்கும். புது யூனிஃபார்ம், புது புக்கு, அந்த இட் வில் பி ரெய்னி சீசன். இன் ஜூன் மாதத்தில் கேரளாவில் ரெய்னி சீசன். அப்போ அந்த புது மண்ணோட ஸ்மெல் இதெல்லாம் வச்சு எவ்ரி இயர் that smell will remind me of my first day of school, LKG. I think our memories and smells are very much related. I started doing it. I read it somewhere that we can trigger our memories with the perfumes. And I started off using one single perfume for one character. And அது ஒரு ரீசன் கூட. எனக்கு பெர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். புதுசாக பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு ஒரு ரீசன். அப்போ ஏஆர்எம்ல பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் 3 different perfumes. For 3 different characters. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அந்த பெர்ஃப்யூம் அப்ளை பண்ணிட்டு நடிக்கும்போது இந்த ஸ்மெல் ஒரு அடிச்சுட்டே இருக்கும், இந்த ஸ்மெல்லு வந்துகிட்டே இருக்கும், இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு. அப்போது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் இந்த பெர்ஃப்யூம் அடித்தாலே இந்த கேரக்டர் தான் ஞாபகம் வரும். சப்கான்ஷியஸ்லி இட் வில் ஹெல்ப். ஆயிடுது.
ஐ திங்க் இதுல வந்து பேசில் சார் தான் வந்து மிஸ்ஸிங் நினைக்கிறேன். அதாவது மலையாளத்துல மட்டும் இல்ல, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா தமிழ்ல கூட வந்து எல்லாருமே வந்து எப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன பிரசன்ஸ் உங்களோட ஆன்லைன்ல பார்த்து கூட அதை வந்து ஆடியன்ஸ் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. பாக்குறீங்களா? அதெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்களா நீங்க? that's a blessing. We are very good friends. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி yesterday night also me and my family was at his new house. I mean அங்கே புதுசாக ஒரு ஃப்ளாட்டு ரெண்ட் அவுட் பண்ணி அங்கே he shifted to a new house. So I had not visited him because I was traveling. I'm genuinely happy for all the appreciation, all the success that he is getting. And I know that he is genuinely happy for the success and whatever good things are happening in my life. ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரீசனு சினிமா தான். We are two small town boys. அவன் சுல்தான் பத்தேர் இருந்து வந்தேன், நான் இரிஞ்சாலக்குடியில் இருந்து வந்தேன். We dreamt of being in cinema and we started off almost at the same time. At some point we crossed our paths. அதுக்கப்புறம் 2 படம் பண்ணாங்க, இந்த கோதா, மின்னல் முரளி. அப்புறம் 2-3 படங்கள்ல சேர்ந்து நடித்தேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, மரணவாசல ப்ரொடியூஸ் பண்ணேன். ஒரு ஈவெண்ட்ல கூட ஏதாச்சும் ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் எங்களுக்கு இடையில நடந்தா அது சோஷியல் மீடியால டிஸ்கஷன் ஆகுது. தட்ஸ் a good thing. எங்களை 2 பேரையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் மாதிரி பார்க்குறாங்க. தட்ஸ் a very good thing. ஆமா. அப்போ ஏதாவது இன்செக்யூரிட்டி இருக்குமா? அப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம், ஏன்னா திஸ் இஸ் வெரி அன்சர்டனா இருக்கக்கூடிய ஒரு ஜோன் தான் வந்து இந்த மீடியா ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போது. ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு இருந்தது, யூ ஹேட் டு ஃபைட் இட் அவுட் அப்படின்ற மாதிரினா? இன்செக்யூரிட்டிஸ் இல்லை. இப்போ நான் இந்த 6 months பிரேக் எடுத்தாலும் நான் சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா, while I am not shooting, okay, I am promoting. I came to Chennai also for promoting Emburan. Yes. There was this movie named Maranamas with Basil in the lead, and I produced it. Adoda Promotions. And Identity ki vandinga. And Identity release just few days before நம்ம ஷூட் முடிஞ்சது, இந்த நரிவேட்டோட மெயின் ஷூட்டிங் ஸ்கெட்யூல் முடிஞ்சது. அப்போலேருந்து பிரேக் தான். அப்போலேருந்து இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்து that doesn't mean that I am taking a break from cinema. I understand. Just from acting I am taking ஒரு small break to come back strong. என்னன்னா, நம்ம ஊருக்கும் அங்கேயும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே தான் வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே சென்னையில் இருப்போம், அப்புறம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுவோம். ஒர்க்குன்னு போனால் வீட்டில் நைட் 2 மணி 3 மணி அப்படி போய் ஒர்க் பண்ணுவோம். பட் மலையாளத்தில் என்னென்னா, எல்லாருமே அவங்கவுங்க ஓன் ஹவுஸ், ஓன் வில்லேஜ், ஓன் டவுனில் தான் இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது இல்லை, அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு டெய்லி கிட்ஸோட பார்த்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி எங்கேயாவது அவுட்டோர் போகும்போது மட்டும்தான் செப்பரேட்டாக போகணும். நான் அப்போவும் இவரை பார்த்துருக்கேன். என்னென்னா, மார்னிங் ஒர்க் இல்லைன்னா, இல்லை ஏர்லி மார்னிங் கம்பல்சரி ஒரு ட்ரெக்கிங் போவார். நாங்கள் பண்ணது வயநாடுன்ற இடத்துல ஷூட்டிங். வயநாடு ஃபுல்லாக ஹில்ஸ் பிளேஸ். பட் இவர் போயிட்டு வந்துட்டு எங்களை வீடியோ காமிப்பார். ஸோ இவர் வந்து இயற்கையை வந்து ரொம்ப லவ் பண்ணுற, அந்த ட்ராவலை ரொம்ப நேசிக்கிற, அதாவது அவரோட அவுட்லெட் அப்படின்றது வந்து அவர் எடுத்துக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் தான். அதில் ஃபேமிலியும் ஒரு பார்ட், தனியாகவும் ஒரு சுற்றுவார். ஸோ அங்கே வந்துட்டு வர விஷுவல்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய மலைக்கெலாம் தனியாக நடந்து போயிட்டே இருப்பார். இவர் கூட இருக்கிறவங்க நடக்க முடியாமல் திணறி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கல்ச்சரே வேறையாக இருக்குது. நம்ம வந்து எல்லா டைரக்டரும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் சென்னை மட்டும்தான் நமக்கு இது. நம்ம மதுரை என்னோட சொந்த ஊர், நான் மதுரைக்கு போகவே முடியாது, எங்கள் சொந்தக்காரங்களை நான் பார்க்கவே முடியாது. எப்போவாவது ஒரு அக்கேஷன் போய் நான் பார்த்துட்டு வருவேன். பட் இவங்க அப்படி இல்லை. நான் முதல்ல நான் கேட்டு சத்யன் அந்திகான் டைரக்டர், அவர் தான் இதை சொன்னார். நான் என்னோடய ஊரில் தான் இருப்பேன், அங்கேயே தான் கதை எழுதுவேன், டெய்லி காலையில் போய் டீ சாப்பிடுவேன், டெய்லி வயலுக்கு போவேன், ஆனால் நைட்டு உட்காந்து கதை எழுதுவேன். கதை முடிச்சதுக்கப்புறம் கொச்சின் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுவேன், ஒரு ரூம் போடுவேன், ஆர்டிஸ்ட் வந்து கதை சொல்லுவோம். அப்புறம் படம் பண்ணும்போது நேராக ஷூட்டிங் போயிடுவோம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஊரில் போய் உட்காந்து எடிட் பண்ணுறோம். ஸோ இல்லை, எனக்கும் கொச்சினில் ஃப்ளாட் எதுவும் இல்லை. கொச்சினில் வந்தால் ஹோட்டலில் தான் தங்குவேன். கொச்சினில் வேலை இல்லைன்னா ஜஸ்ட் 1.5 hours தான் கொச்சினில் இருந்தது என்னோட. ஸோ ஐ ப்ரிஃபர் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் தூங்குறது தான் ஒரு என்னோடது. இட்ஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி. என்னோட அப்பா, அம்மா, மை பிரதர், ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ், நான், மை ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ். Weekends ஆனால் my sister, her husband and 3 kids, they will also come. இப்போ போன வெக்கேஷன் கூட 15 of us travel together. நான் சொன்ன இந்த 15 of us எனக்கு இது ரொம்ப கிரவுண்டடா வெச்சுக்கும்ல.
இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிறது. அது இது திஸ் இஸ் நாட் எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஹாப்பி பீயிங் வித் தெம். எஸ். உங்ககிட்ட வந்து ஒரு குயிக் ரேபிட் ஃபயர். ஸோ நீங்க 3 பேர் வந்து அவர் கரெக்டா ரேபிடா ஆன்சர் சொல்றாருன்னு மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. ஒன் கிளாசிக் தமிழ் ஃபிலிம் நீங்க வந்து ரீமேக் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் ரீமேக்ஸ். ஃபிலிம்ஸ் நான் நிறைய கிளாசிக் தமிழ் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். நைட் உட்காந்து பார்ப்பேன். ஐ வில் ரீவாட்ச் இட் again and again. என்ன ஏதாவது ஒரு குயிக் நாயகன் சொன்னேன். ஓகே. பட் ரீமேக் எதுமே Remake, I'm not a huge fan of remakes. டீ ஆர் காஃபி? Coffee. One thing you can't live without. Food, water, Food, water. shelter, Okay. the basic needs. Action. கரெக்ட். So, for your question, Family. friends and family. நீங்க வந்து இப்போ பேசும்போது கூட சொன்னீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. பெஸ்ட் பிளேஸ் இஸ் டிராவல்ட். I never rate places I go. I want to see every place in this world. I don't put marks or rate. I just enjoy being there, understanding the culture, food and everything. ஒரு தமிழ் ஹீரோக்கு நான் வில்லனா நடிக்கணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? யாருக்கு ஆப்போசிட்டா வில்லனா நடிக்கணும்? யாருக்கு வேணாலும் opposite as long as the character is good and the director is good, the team is good, யாரானாலும் I would love to. ஆக்ட் பண்ணலனா டொவினோ என்னவா இருந்திருப்பார் ஒரு ஆக்டரா இல்லனா? தெரியாது. Maybe a chef or a stylist, hair stylist. I love doing all these things. That I can see. உங்களோட எல்லா ப்ரமோஷன்லயும் வந்து வேற வேற லுக்ஸ்ல வந்து நீங்க The thing is, during lockdown and all, I used to do styling for my father and my brother. நான் தான் haircut, beard trim பண்ணி shape பண்ணி எல்லாம் பண்றது. I love doing that. Also, I was cooking every day. So travel பண்ணும்போது கூட I love cooking breakfast for my whole family. நீங்க சொல்லுங்க, ஒரு திருப்பியும் வந்து டொவினோ கூட நடிச்சிருக்கீங்க இந்த படத்துல. ஸோ எப்படி இருந்தது இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆனால் மின்னல் முறையில் நடிக்கும்போது நாங்கள் அவ்வளோ பேசுறது கிடையாது. ஆனால் நிறைவேட்ட வந்ததுக்கப்புறம் தான் பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் கிடையாது. இல்லை 1 or 2 அவ்வளோ மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்க, அதாவது அந்த அங்க இருக்கிற ஒரு இதுக்கும் உங்களுக்கும் அப்படி செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. ஹவ் இஸ் இட் பிளேயிங் தட் கேரக்டர்? Can you share something about your character in this film? So my character's name is Nancy. It's a beautiful character. I loved when I heard what Nancy is. And you know, certain films you watch as an audience and then you wish, I wish I was a part of it. So if I wasn't a part of Nariveta and if I was watching it in the theaters, I would really think, I wish I was a part of this. So I'm just so happy that I get to play Nancy. So it's a beautiful character. Okay. Satyabama Institute of Science and Technology, admissions open. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.